ஓம்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். இன்னைக்கு நம்மளோட இது தெய்வீக பயணத்துல முதல்ல ஸ்ரீனிவாச மங்காபுரத்துல நடக்கிற பிரம்மோற்சவத்தோட சிறப்பம்சங்களை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கபிலேஸ்வரர் கோவில்ல சிவராத்திரி ஏற்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான இலவச தரிசன டோக்கன் பத்தின முழு விவரங்கள், கடைசியா நேற்றைய புள்ளி விவரங்களையும் பார்க்கலாம். வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்மளோட முதல் ஸ்டாப் ஸ்ரீனிவாச மங்காபுரம். இங்க நம்ம ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியோட வருடாந்திர பிரம்மோற்சவம் ரொம்பவே விமர்சையா நடந்துகிட்டு இருக்கு. அதுல 6ஆம் நாள் விழாவை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். பிரம்மோற்சவத்தோட 6வது நாள் சாயங்காலம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் என்ன ஒரு கம்பீரம்! அந்த மிடுக்கான கஜவாகனத்துல 4 மாட வீதிகள்லயும் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சாரு. உண்மையிலேயே அந்த காட்சியை பார்க்கறதுக்கு 2 கண்ணு போதாது. இந்த கஜவாகனத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்புன்னு நீங்க கேட்கலாம். யானை நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமான வாகனம். அதனாலதான் இது செல்வத்தையும் வளத்தையும் குறிக்குது. அது மட்டும் இல்லாம புராணங்கள்ல கஜேந்திர மோட்சம் கதை நமக்கு தெரியும் இல்லையா? பெருமாள் அந்த யானையை காப்பாத்த எப்படி ஓடோடி வருவாரு. சோ இந்த வாகனம் செல்வத்தை மட்டும் குறிக்கல, பக்தர்களை காக்கிற பெருமாளோட கருணையையும் அந்த அதிகாரத்தையும் நமக்கு நல்லா உணர்த்துது. இந்த அற்புதமான கஜ வாகன சேவைக்கு முந்தின நாள் தான் பெருமாளுக்கே ரொம்ப விருப்பமான கருட வாகன சேவை நடந்துச்சு. பாத்தீங்களா? இப்படி ஒவ்வொரு வாகன சேவையுமே இறைவனோட ஒவ்வொரு குணத்தையும் ஒரு தத்துவத்தையும் நமக்கு அழகா எடுத்து சொல்லுது. சரி, அடுத்ததா நாம திருப்பதியில இருக்கிற ஸ்ரீ கபிலேஸ்வரர் சுவாமி கோவிலுக்கு போகலாம். இங்க வரப்போற பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி பெருவிழாவுக்காக ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துகிட்டு இருக்கு. திருப்பதியிலிருந்து நீங்க அலிப்ரி போற வழியில நந்தி சர்க்கிள் பக்கத்துல இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இங்க இருக்கிற கபில தீர்த்தம்ங்கிற புனித நீர்வீழ்ச்சியில குளிச்சா பாவங்கள் எல்லாம் போகும்னு ஒரு நம்பிக்கை. திருமலைக்கு வர்ற பக்தர்கள் கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது. மகா சிவராத்திரி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால தேவஸ்தானம் ரொம்ப விரிவான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. பார்க்கிங்க்கு நிறைய இடம், பக்தர்கள் வரிசையில கஷ்டப்படாம போக தடுப்புகள், வெயிலுக்கு நிழற்பந்தல்கள், அப்புறம் அன்னப்பிரசாதம், குடிநீர் விநியோகம், பலத்த பாதுகாப்புன்னு எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. வாங்க பிப்ரவரி 15 அன்னைக்கு என்னென்ன பூஜைகள்னு பார்க்கலாம். விடியற்காலை 2:30 மணிக்கு ருத்ராபிஷேகத்தோட பூஜைகள் ஆரம்பிக்குது. அப்புறம் காலையில 11 மணிக்கு ரதோத்சவம். சாயங்காலம் 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அதிகார நந்தி மேல சுவாமி பவனி வர்ற நந்தி வாகன சேவை எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்கும். விழா அதோட முடியல, அடுத்த நாளும் தொடருது. பிப்ரவரி 16ஆம் தேதி நடுராத்திரி 12 மணிலிருந்து விடியற்காலை 4 மணி வரைக்கும் லிங்கோத்பவ தரிசன அபிஷேகம் நடக்கும். இது ரொம்பவே விசேஷமான ஒரு நிகழ்வு. அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியோட திருக்கல்யாண மகோத்சவம் கோலாகலமா நடக்கும். இந்த தெய்வீக கல்யாணத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்படுற பக்தர்கள் 500 ரூபாய் கட்டி டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு டிக்கெட்ல 2 பேர் கலந்துக்கிட்டு சுவாமியோட அருளை பெறலாம். ஓகே, இப்போ எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தகவலுக்கு வந்திருக்கும். திருமலையில சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு இலவச டோக்கன் வாங்கணும் இல்லையா? அது திருப்பதியில எங்க எப்படி வாங்கலான்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சர்வ தரிசன டோக்கன், அதாவது எஸ்எஸ்டி டோக்கன் கீழ் திருப்பதியில 3 முக்கியமான இடங்கள்ல கொடுக்கறாங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிரில் இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் அலிபிரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கனை வாங்குறது ரொம்ப சிம்பிள், ஆனா சில விதிகள் ரொம்பவே கண்டிப்பானது. முதல்ல ஆதார் கார்டு, அது இல்லாம போகாதீங்க, கட்டாயம் வேணும். 2வது, யாரு தரிசனத்துக்கு போறாங்களோ அவங்களே நேர்ல வரணும். அங்க உங்களை ஒரு போட்டோ எடுத்துட்டு தான் டோக்கன் தருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டோக்கன் அடுத்த நாள் தரிசனத்துக்கு தான் கொடுப்பாங்க. இலவச டோக்கன்ல 2 வகை இருக்கு. ஒன்னு எஸ்எஸ்டி டோக்கன். இது எல்லாருக்குமே பொதுவானது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12,000 டோக்கன் வரைக்கும் கொடுப்பாங்க. இன்னொன்னு திவ்ய தரிசன டோக்கன். இது மலைக்கு நடந்து வர பக்தர்களுக்கு மட்டும்தான். இது ஒரு நாளைக்கு சுமார் 2000 டோக்கன் தான். அதுவும் பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் வாங்க முடியும். திவ்ய தரிசன டோக்கன் வாங்குற பக்தர்கள் சில ரூல்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். டோக்கனை வாங்கின அப்புறம் அன்னைக்கு ராத்திரி திருப்பதியிலேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு மேலதான் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை வழியா மலை ஏற ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த பாதையில 1200வது படியில இருக்கிற சென்டர்ல உங்க டோக்கனை ஸ்கேன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்துடாதீங்க. சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நேத்து, அதாவது பிப்ரவரி 14 சனிக்கிழமை அன்னைக்கு திருமலையோட தரிசன புள்ளி விவரங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம்.
நேற்றைய முழு புள்ளி விவரத்தையும் இங்க நீங்க பார்க்கலாம். வீக்கெண்டுங்கிறதால பக்தர்களோட கூட்டம் கணிசமா அதிகரிச்சிருக்கு. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, டோக்கன் இல்லாம சர்வ தரிசனத்துக்கு காத்திருப்பு நேரம் கிட்டத்தட்ட 12 மணி நேரமா இருந்துச்சு. சோ திருமலைக்கு பிளான் பண்றவங்க இத மனசுல வச்சுக்கோங்க. நேற்று ஒரு நாள்ல மட்டும் மொத்தம் 64,222 பக்தர்கள் ஏழுமலையானோட திவ்ய தரிசனத்தை பெற்றிருக்காங்க. கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களோட காணிக்கையா நேற்றைய உண்டியல் வசூல் 4,21,00,000 ரூபாயா பதிவாகியிருக்கு. இது ஒரு ரொம்ப முக்கியமான தகவல். டோக்கன் இல்லாத சர்வ தரிசனத்துக்கு நேத்து சுமார் 12 மணி நேரம் ஆகியிருக்கு. சனிக்கிழமைங்கிறதால கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால உங்க பயணத்தை திட்டமிடும்போது இதையும் கணக்குல எடுத்துக்கோங்க. பாருங்க, எவ்வளோ ஏற்பாடுகள், இத்தனை தகவல்கள் எல்லாமே பக்தர்களோட வசதிக்காக தான் செய்யப்படுது. ஆனா நம்ம ஒவ்வொருத்தரோட இந்த புனித யாத்திரையும் வெறும் ஒரு பயணமா இல்லாம இன்னும் ஆழமான தெய்வீகமான ஒரு அனுபவமா மாத்துறதுக்கு நாம என்ன செய்யணும்? இது நாம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இது போன்ற என்ன புதிய விவரங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை கமெண்டில் தெரிவிக்கவும்.